அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பிஷ் ரஹ்லி சதுரி வயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி இஃப்கஹு கௌலி. வெல்கம் டு மை ரமீஸ் வியூ சேனல். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான பதிவு, நீங்கள் தூங்கும் முன் இந்த ஒரு திக்ரை ஓதிவிட்டு தூங்கினால் இது உங்களுக்கு உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்கள் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களுக்கு இந்த ஒரு திக்ர் சிறந்த மருந்தாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான சிறந்த திக்ரை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் பணியாற்றி விட்டு காயப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், உங்களுடைய போர் கைதிகளை, அடிமைகளை வீட்டில் பணியாற்றுவதற்கு அனுப்பி வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிடுகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய காயத்தையும் கஷ்டத்தையும் போக்குவதற்கு நான் ஒரு திக்ரை சொல்லித் தருகிறேன், இந்த திக்ர் பணியாட்களை விட சிறந்தது என்று சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த திக்ரை தூங்கும் முன் ஓதிவிட்டு தூங்கினால் உன்னுடைய காயங்களும் கஷ்டங்களையும் அல்லாஹு தாலா போக்குவான் என்று கூறுகிறார்கள். நீ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன் என்று 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று 33 தடவையும், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று 33 தடவையும் கூறுங்கள். இவ்வாறு நீங்கள் கூறினால் உங்களுடைய காயங்களும் கஷ்டங்களுக்கும் இந்த திக்ர் மருந்தாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி என்ற நூல் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த திக்ரை தூங்க செல்வதற்கு முன் நாம் ஓதிவிட்டு தூங்கினால் நம் படுக்கைக்கு செல்லும் முன் நமக்கு எண்ணங்களில் வரக்கூடிய நம்மளுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹு தாலா நிச்சயம் போக்குவான் இன்ஷா அல்லாஹ். இந்த பயனுள்ள விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நன்மைகளை அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்குவான். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நன்மையான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.